தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆகாரமும் ஆச்சாரமும், யதார்த்தத்துடன் லட்சியத்தின் இசைவு. பகுதி 2. வள்ளுவர் மாதிரியான பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள், பௌத்தர்கள், அப்படியேதான் தாங்களாக அடிப்பதில்லை, ஆனால் இன்னொருத்தன் அடித்ததை தின்னுவது என்று தொடர்ந்தும் செய்து வந்தார்கள். இதனால் பிற்பாடு புத்த மதம் இங்கே இந்தியாவில் மறைந்து பர்மா, சிலோன், ஸ்ரீலங்கா, மலேயா முதலிய தேசங்களில் நிலைப்பட்ட போது ஒரு விசித்திரமான டெவலப்மெண்ட் உண்டாயிற்று. இந்த தேசங்களோடு நமக்கு ரொம்ப காலமாக சமுத்திர மார்க்கமாக தொடர்பு இருந்து வந்திருக்கிறதல்லவா. இதனால் பிற்காலத்தில் தஞ்சாவூர், நாகப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் கீழக்கரை வரையில் கடற்கரை ஓரமாக துருக்கர்கள் நிறைய குடியேறி வசிக்க ஆரம்பித்த போது இந்த பர்மா, சிலோன் பௌத்தர்கள் தாங்களே பிராணிவதை செய்வதற்கில்லை என்பதால் எவன் அடித்து கொண்டு வந்து நிற்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் இதை தொழிலாக நடத்த ஆரம்பித்து விட்டால் என்ன என்று யோசனை பண்ணி அந்த தேசங்களுக்கு போய் கசாப்பு கடைகள் வைத்தார்கள். நிறைய பணம் பண்ணி கொண்டு திரும்பி வந்தார்கள். இவர்கள் அந்த தேசங்களை பற்றி சொல்லி கேட்டதன் மேலேதான் ராமநாதபுரம் கீழக்கரைக்கு பக்கத்தில் உள்ள நகரத்தார்கள் அங்கே முதலில் வட்டிக்கடை வைக்க போனார்கள் என்று சொல்வதுண்டு. வட்டி வாங்கக்கூடாது என்று குரானில் இருப்பதால் துருக்கர்கள் அங்கே வட்டிக்கடை வைக்கவில்லை. நம் தேசத்திலேயும் கூட புத்தர், அசோகன் முதலானவர்களே வாழ்ந்து பௌத்த மதம் ரொம்பவும் அனுஷ்டானத்தில் இருந்த பீகாரிலும் ஊபியின் சில பகுதிகளிலும்தான் இன்றைக்கு ரொம்பவும் அதிகமாக நான் வெஜிடேரியன்கள் இருப்பது. பெங்காலில் வருஷத்தில் 6 மாசம் கங்காதி நதிகள் பிரவாகமாய் உடைப்படுத்து கொண்டு காய்கறி தோட்டங்கள் அழுகி போய் விடுமாதலால் ஒரு கம்பெல்லிங் நெசசிட்டியின், நிர்பந்த தேவையின் மீது அங்கே சகல ஜாத்தியாரும் பிரவாகத்தில் யதேஷ்டமாக கிடைக்கும் மத்சியத்தை ஜலபுஷ்பம் என்று மரக்கறி பெயரை சொல்லிக் கொண்டு சாப்பிட்டாலும் மற்ற தினுசான மாம்சங்களை பெங்காலி பிராமணர்களும் அவர்களுடைய ஆச்சாரத்தை தாங்களாக ஃபாலோ பண்ணும் மற்றவர்களும் தொடமாட்டார்கள். பீகார், அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களில் இப்படி இல்லை. பெங்காலில் பிராமணர் கூட மத்சியம் சாப்பிடுவதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுகிறேன் என்று அர்த்தமில்லை. ஆனால் சிலதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாவிட்டாலும் ஏதோ தொலைகிறது என்று கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அல்லவா. இதற்கு கூட இடம் இல்லாமல், நெசசிட்டியின் கம்பல்ஷனே இல்லாமல் சில இடத்தில் பூர்வத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்தத்தில் அஹிம்சா நியமத்தை எல்லோருக்கும் பொதுவாக விதி செய்திருந்ததேதான். எதிலுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அப்புறம் நேர்மாறாகத்தான் நடக்க ஆரம்பித்துவிடும். இப்போது நடைமுறை சாத்தியம் எதுவோ அதிலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஐடியலை சாத்தியமாக பண்ணி கொள்வதுதான் நடக்கக்கூடியது. அதுதான் புத்திசாலித்தனம். அப்படித்தான் நம் சாஸ்திரம் வழி பண்ணி கொடுக்கிறது. பதார்த்தம், அதை நமக்கு ஆகாரமாக பண்ணி போடுகிறவர்கள் ஆகிய இரண்டும் சாத்விகமாக இருக்க வேண்டும் என்பதே ஐடியல். அதை சர்வ ஜனங்களும் கிராஜுவலாக சாதித்து கொள்ள வேண்டும். சகலருக்கும் இதிலே இப்படி ஒரு ஆர்வமும் ஊக்கமும் பிறப்பதற்காக பிராமண ஜாத்தியார் மட்டும் பிறந்ததிலிருந்தே எப்பொழுதும் இந்த லட்சிய நிலையை யதார்த்தத்தில் அனுஷ்டித்து காட்ட வேண்டும். பிராமணனின் ஸ்வதர்மத்தில் அத்தியாபனம், அதாவது பிரத்தியாருக்கு போதனை பண்ணுவது ஒன்றோ இல்லையோ. இப்படி டீச்சிங் பண்ணுவது என்பது இவன் சகல வித்யைகளையும் தான் கற்று மற்ற ஜாதியினருக்கும் டீச் பண்ணுவதோடு நின்றுவிடவில்லை. ஸ்ரம சாத்தியமான ஐடியல் நிலையை தான் பரம தியாகியாக பிரத்யக்ஷத்தில் நடத்தி காட்டி இந்த வாழ்க்கை உதாரணத்தாலும் வாயால் சொல்லாமலே மற்றவர்களுக்கு உயர்ந்த லட்சியங்களை டீச் பண்ணுவதுதான் மற்ற டீச்சிங்கை விடவும் முக்கியமானது. சாஸ்திரங்கள் இப்பேற்பட்ட பலுவான சமூக பொறுப்பை பிராமணனுக்கே தந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல் அது அவனுக்குத்தான் ரொம்ப சலுகை, சௌகரியம் எல்லாம் தந்து உசத்தி வைத்திருப்பதாக குற்றம் சொல்கிறார்கள்.
பரம பவித்திரமான வேத மந்திரங்களை பிராமணன் ரட்சித்து தர வேண்டியிருக்கிறது என்பதால் அப்படிப்பட்ட ஷரீரத்துக்குள் மது மாம்சாதிகள் போகப்படாது என்று விதி பண்ணி வைத்திருக்கிறது.